வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் அந்நூல் சூக்குமமாக எழுந்தருளி 2/4/2024 செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். அவ்வப்போது வாழ்க்கையில் ஏற்படும் தவறுகளை தற்சோதனை, செயல் திருத்தம் என்ற 2 வழிகளிலும் திருத்தி தன்னை தூய்மையாக்கி கொண்டே இருத்தல் வேண்டும் என்று சாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். செயல் பேச்சு இரண்டுக்கும் எண்ணம் மூலம் சிந்தனையால் எண்ணத்தை ஆய்ந்து தேர்ந்தால் செயல்களெல்லாம் நலமளிக்கும் வகையில் காத்தல் சிவகருணை சீவனிலை துளிர்க்கும் என்றால் செயல்களே விளைவாக சிவத்தின் செய்கை சீரமையும் உண்மையினை உணர்ந்து போட்ட செயல்களெல்லாம் சிவபூஜையாக்கும் தேர்வோம். சிறு தெய்வம் சிலை மந்திரம் பொருள் வெற்றிக்கே என்று ஒரு பாடல்ல கொடுத்திருக்காங்க. இன்னொரு பாடல்ல நீரறிந்த பாண்டத்தில் காற்று ஏறாது நித்தியமா மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம் ஊருலக பொருள் கவர்ச்சி உணர்ச்சியது முன்னுலையா இப்பேறு தவத்தான் அன்றி யார் பெறுவார் யார் தருவார் அறிவேதான் மெய்ப்பொருள் என்று அறியும் பேற்றை சேர்நிலையில் மனதை வைத்து வேண்டாத பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும் என்று இந்த 2 கவிதை கொடுத்திருக்கிறாங்க. எல்லா ஜீவராசிகளும் உண்ணும் உறங்கும், தன்னினத்தை பெருக்கும், தன்னினத்தை பாதுகாக்கும். மனிதன் இந்த மனித பிறப்பு என்பது நான் யார், எங்கிருந்து வந்தேன், துன்பமே வருது, துன்பம் நீங்கி இன்பமாக வாழ்வதற்கு என்ன வழி, இந்த சமுதாயத்தில் என்னுடைய பங்கு பணி என்ன என்பதை புரிந்து கொண்டு நான் யார் என்பதை உணர்ந்து வாழக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை. உண்மை உணர்ந்த மகான்கள் அந்த குழந்தை பிராயத்துல அவர்களெல்லாம் ஒழுக்க பழக்கத்துல சிறந்து விளங்கணும். அதே போல அறிவாட்சி தரத்துல அவங்க இறையத்த தன்மையான அன்பும் கருணையுமாக மாறணும். அவர்களுடைய விடை பதிவு அவர்களுக்கு எந்த விதமான ஒரு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதற்காக வேண்டி குழந்தை உணர்வு தெரிஞ்ச நாள்ல இருந்து பக்தி மார்க்கத்துல அந்த குழந்தைகளை வழிபாட்டு முறையில கொண்டு வந்தாங்க. உண்மை உணர்ந்த மகான்கள் இந்த மாதிரி சிரமங்கள் எல்லாம் ஏன் ஏற்படுது என்பதை அவங்க புரிந்து ஒரு 16 அடிப்படை காரணங்களால 7 விதமான சம்பத்துக்கள்ல குறை நிறைகள் இருக்கிறது, அதன் சமன் செய்வதற்காக தான் இந்த பக்தி மார்க்கம். உருவமைப்பு, அறிவின் உயர்வு, குணம், கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம் என்ற இந்த 7 சம்பத்துக்கள். 16 அடிப்படை காரணங்கள் என்னன்னா கருவமைப்பு, உணவு வகை, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், பட ஆராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம் என்ற இந்த 16 அடிப்படை காரணங்களால 7 விதமான சம்பத்துக்கள்ல அந்த மாற்றங்கள் இருக்கு. அப்போ இதை உணர்ந்த உண்மை உணர்ந்த மகான்கள் பக்தி மார்க்கத்துல அறவழியில வாழ்வதற்காக சொர்க்கம் நரகம் என்ற அந்த ஒரு பயத்தை ஏற்படுத்தி அவர்களை குழந்தை பிராயத்துல நல்வழிப்படுத்தினாங்க. அந்த குழந்தை பிராயத்துல பருவமடைந்த பெண்ணுக்கும் 14 வயது நிரம்பிய ஆண்களுக்கும் இந்த நம்முடைய மனவளக்கலை பயிற்சியான தியான பயிற்சியும் தற்சோதனை பயிற்சியும் எளிய முறையிலான காயக்கல்ப பயிற்சியையும் அவங்க உடற்பயிற்சி சேர்த்து செய்து வரும்போது தன்னை தூய்மை செய்து கொள்ளலாம். உடல்ல, உயிர்ல, மனதுல, அறிவுல இருக்கக்கூடிய அத்தனை களங்கங்களும் நீங்கி நாம் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் தவம், மௌனம், தற்சோதனை என்ற அளவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா களங்க பதிவுகளையும் நீக்கி கொண்டு வாழும்போது நாமே இறைவனாக இருக்கிறோம். அந்த இறைநிலையே இந்த பிரபஞ்சமாக தன்மாற்றம் பெற்றிருக்கிறது என்ற அந்த பேருண்மை நமக்குள்ள விளங்க ஆரம்பிக்கும். சமஜி 75 வயதுல ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, உருவெடுத்த காரணமும் காரியமும் முடிவும் உலகினிலே 75 ஆண்டுகள் வாழ்ந்து இறைநிலையே அவ்வப்போது உணர்த்திட்டேன், செய்தவினை பதிவுகளை தூய்மை செய்து கொண்டேன், கருத்தொடராய்ப்பின் பிறவி இல்லை, இனி இல்லை, கர்மவினை மிச்சமில்லை, இச்சை இல்லை எதிலும், அருள் நிறைந்த பெருஞ்சோதி அரவணைத்துக் கொள்ளும் அந்த நன்னாளை எதிர்பார்த்து உள்ளேன் என்று இந்த 75 வயதுல அவங்க சுவாமிஜி இந்த பாடல் எழுதியிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, என்ன நான் தற்சோதனை மூலமாக என்னுடைய அந்த தேவையற்ற களங்க பதிவுகள் எல்லாம் நீக்கி நான் இறைநிலையோட 2 இணைவதற்கான ஒரு எல்லா சிறப்பாக நான் தவம், மௌனம், தற்சோதனை என்ற அளவுல நான் செய்துட்டேன். என்ன அந்த அருணறிந்த பெருஞ்சோதி அரவணைத்துக் கொள்ளும் அந்த நன்னாளை எதிர்பார்த்து உள்ளேன் என்று சொல்றாங்க.
அதுபோல நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா பதிவுகளையும், தேவையற்ற களங்க பதிவுகளை நீக்கி, தற்சோதனை மூலமாக நீக்கி நம்ம வாழும்போது நாமே இறைவன் என்ற அந்த பேருண்மை நமக்குள்ள விளங்க ஆரம்பிக்கும். சாமி சொல்லுவாங்க, மடல் விரிந்த பூவனவே மலர்ந்த மதிகொண்டு மண்ணுலகில் மயக்கம் நீங்கி வாழ்க. ஒரு தாமரை ஒரு தாமரை குளத்துல அது வளருது. தண்டுக்கும் அந்த குளத்துக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கும். அது நல்ல மொட்டு விட்டு, அதே போல அந்த மலர் விரியும் போது பார்த்தீங்கன்னா அந்த தாமரை குளத்துக்கும் அந்த மலருக்கும் சம்பந்தம் இல்லாத அளவுக்கு உயர்ந்து நிற்கும். அதுவும் சாமிஜி சொல்றாங்க, மடல் விரிந்த பூவனவே மலர்ந்த மதிகொண்டு மண்ணுலகில் மயக்கம் நீங்கி வாழ்க. நம்மிடம் இருக்க எல்லா பதிவுகளையும் நீக்கிட்டா நமக்கு பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் இந்த நான்களை புகுந்து அழுந்தி நாம இந்த மனித மனத்தை புண்ணா வருத்தாம நாம் அந்த தெய்வீக நிலை அடையலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க